இன்னைக்கு பண்ண போறது கடுகு பொடி குழம்பு. கடுகு பொடி குழம்பு. கடுகு பொடி குழம்பு. கடுகுனா மஸ்டர்ட் சீட்ஸ். மஸ்டர்ட் சீட்ஸ். பொடி. ஓகே. புளி குழம்பு. கடுகு பொடி புளி குழம்பு. ஓகே. எந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இது? இது வந்து மதுரை தஞ்சாவூர். மதுரை தஞ்சாவூர் ஸ்பெஷாலிட்டி. ஓகே. இதுக்கு வேண்டிய பொருட்கள் கடுகு மஸ்டர்ட் சீட்ஸ் கடுகு. ஆமா. வெள்ளை உளுத்தம் பருப்பு. தட் இஸ் broken உருத்தால். வெந்தயம் which is fenugreek, dry red chilli. எவ்வளவு ஈச் வந்து நீ குவாண்டிட்டி? இது வந்து இப்ப நான் வந்து ஒரு 4 பேருக்கு பண்றத பண்ண போறேன். கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். 4 பேருக்குள்ள தான் சொல்லிருக்கேன். ஆமா. 4 பேருக்குள்ள கடுகு ஒரு இது இந்த பொடியை பண்ணி வச்சுக்கலாம். நம்ம நிறைய பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே. சோ ஒரு 4-5 ஸ்பூன் மஸ்டர்ட் சீட்ஸ் போட்டுக்கலாம். ஆமா 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் போட்டுக்கலாம் एक्चुअली. அப்புறம் உளுத்தம் பருப்பு ஹேண்ட்ஃபுல் உளுத்தம் பருப்பு. வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன். கசப்பா இருக்கிறதுனால 1/2 டீஸ்பூன். ஓகே. அப்புறம் வந்து ட்ரை சில்லி வந்து ஒரு 6 ட்ரை சில்லி. இதுக்கு வந்து கடுகு வாசனை இருக்கிறதுனால பெருங்காயம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. ஸோ பேசிக்லி பிகாஸ் மஸ்டர்ட் சீட்ஸ் பிரசன்ட் இதுல வந்து ஆசப்போட்டா போட வேண்டாம். நோ நீட் டு போட் ஆசப்போட்டா. ஓகே. அந்த கடுகு பொடி தான் நல்லா தூக்கலா இருக்கும் இந்த குழம்புல. ஓகே. அதுக்குள்ள இன்னொரு பக்கம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு புளி வந்து எலுமிச்சம்பழம் அளவு எத்தனை பேருக்கு வேணுமோ அந்த அளவு எடுத்துட்டு அதை வைக்கணும். ஓகே. அதை வச்சு தேவையான அளவு. So this is tamarind water. Tamarind I think ஒரு handful இருக்கு இல்லையா? ஒரு lemon size tamarind in this quantity of water. ஒரு 2 big spoons or 2.5 spoons of salt. இதுக்குள்ள காய்கள்லாம் சொல்றேன் நானு. கேரட், வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெங்காயம் பழம். ஓகே. சரி. இந்த பொடியும் பண்ணிட்டு இந்த குழம்பையும் பண்ணி வச்சுட்டு ஒரு 2-3 days மட்டும் வச்சுக்கலாம். Probably here mustard seeds platter amchittu and the urud dal is turning like brownish ஆயிருக்கு. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் preferred. Okay, so mustard oil is preferred for this. Next step வந்து அம்மா is oil போட்டு அதே ஓக்ல வந்து oil கொஞ்சம் போட்டு so about 2 tablespoons of oil. ரைட்டா? 2 tablespoons of oil. அதுல வந்து அம்மா is going to put some more mustard seeds. Only கடுகு. வேற ஒன்றும் தேவையே இல்லை. 1 more spoon of கடுகு. ஆச்சு. கடுகு already started splattering. So அதுல வந்து carrot and curry இருக்கு. So அம்மா is adding all that. The spoon is add பண்ணாமா? பாட்டி சொல்ல கேட்கிறேன். பாட்டி சொல்ல கட்டாது. So let this fry for some time. இது கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகும். இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். நல்லா கொதிக்கணும் ஒரு 15 minutes. 15 minutes. This is the dry mix which we have. இது வந்து பொடி பண்ண போறாமா. இது வந்து நல்லா கொஞ்சம் it has to cool down, கொஞ்சம் ஆறணும். After that it can be put in the mixie ground. புளி தண்ணி இன்னும் கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ வந்து அதுல வதக்கின கேரட்ஸ் put into the 10 minutes. I think நீ என்ன ஒரு 5 minutes fry பண்றப்ப. approximately 5 minutes. காய் வதங்கணும் நல்லா. ஆமா. கொஞ்சம் fry ஆன அப்புறம் it start boiling. இது தரந்து காமி எப்படி இருக்குன்னு. ஓகே. சரி, இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு காஃபி கலர்ல இருக்கு ஆக்சுவலி. நல்ல கடுகு வாசனையோட இருக்கும். ஆமா, கடுகு வாசனையோட காஃபி கலர்ல இருக்கு. ரொம்ப சூடா இருக்கும் பார்த்து. காஃபி ஒரு சாக்லேட் அரைச்சிருக்கிற பொடி. அண்ட் சைடு இது வந்து வெல்லம். வெல்லம் வந்து இந்த குழம்பு கடுக்காம இருக்கிறதுக்காக வெல்லம் கொஞ்சம் ரொம்ப சாரா இருக்கக்கூடாதுன்னு கசப்பு ஒரு சார்னஸ் அது ரெடியூஸ் பண்றதுக்காக நம்ம வந்து we put this jaggery வந்து இந்த குவாண்டிட்டி. ஸோ ஃபார் அபவுட் 4 of இந்த பாட்டில் நல்லா குழம்பு நல்லா புளி தண்ணி வாசனை போட ஒன்று கடுகு பொடி. ஸோ இதில் வந்து முள்ள அந்த கடுகு பொடியெல்லாம் போட ஆரம்பிச்சு. ஆமாம், கடுகு பொடி வந்து அவளோட காரம் நிறைய ஒரு 3.5 ஸ்பூன் போடணும். போட்டால் வாசனையாக இருக்கும். ஓகே, நீங்கள் அதோட ஜாஸ்தியாக பண்ணுறது அதை ஜஸ்ட் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். மிக்சரை வந்து எடுத்து வச்சுக்கலாம். அவளுக்கு தெரியும் ஒரு 4 ஸ்பூன்ஸ் அப்ராக்சிமேட்லி. ஓகே, ஜாகரியாக அம்மா போட போகிறப்போ
அது கையில வச்சு இல்ல போட்டு அதுல பண்ணா என்ன பிரயோஜனம். இது வந்து 15 மினிட்ஸ் நல்லா கொதிச்ச உடனே கொதிச்சு ஆல்மோஸ்ட் இன்ஃபேக்ட் நல்லா கம்மியாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் அதுல வந்து கோதுமை கரைச்சி விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டி. ஸோ ஒரு வீட் ஃபிளார் பேஸ்ட் அதுல வந்து அம்மா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதுல போட்டிருக்கேன். ஸோ தான் இன்னும் கொஞ்சம் திக்கா வருது. ஸோ ஆல்மோஸ்ட் இன்ஃபேக்ட் கொஞ்சம் நல்லா திக்கா வந்தது. இப்போ இன்னும் கொஞ்சம் திக்கா வருது. அது கொஞ்சம் இப்படி பண்ணு. இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுங்க. எவ்வளவு திக்னஸ் வேணுமோ பண்ணிக்கிட்டோம். பண்ணிட்டு ஒரு பாத்திரம் ஒரு 10 மினிட்ஸ் கொடுத்துக்கிட்டோம். ஓகே. ஸோ மஸ்டர்ட் பொடி குழம்பு ஓவரா? சரி. நான் பண்ணியிருக்க அந்த கடுகு பொடி குழம்பு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது வேரியேஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஓகே. வேற ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தா கூட கமெண்ட் செய்யுங்க. அம்மா வில் ட்ரை. சரியா?